மகளிர் தினத்துல நம்ம நிறைய பேச வேண்டி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு MSSW உங்க கூட நாங்க இருக்கோம். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சிரிப்பு, அழுகை, சந்தோஷம், சமரசம், இப்படி பல எமோஷன்ஸ் கூட நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெளிப்படையா பேசலாம். இன்னைக்கு சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும், இத பத்தின புரிதல் இருக்கும், அதையும் தாண்டி குறிப்பா நிறைய தேடல் இருக்கும். எல்லாத்த பத்தியும் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள நேச்சுரலா இருக்கிறதுனாலதான் சோஷியல் ஒர்க் காலேஜ்ல சேர்ந்து இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. மத்தவங்களோட எமோஷன்ஸ உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி சொசைட்டில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், பல கட்ட போராட்டங்களை கடந்து நம்ம முன்னாடி நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் சோஷியலி, கல்ச்சுரலி, எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கலாச்சார, சமூக, பொருளாதார ரீதியிலான பல பிரச்சனைகளை கடந்து நம்ம கூட பல பேர் இருக்கிறாங்க. அதுல சில பேரை நாங்க தேர்ந்தெடுத்து உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அவங்கள பத்தியும் அவர்களுக்கான பிரச்சனைகள் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளா இல்லாம அந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், தன்னோட பிரச்சனையை தாண்டி அவர்கள் சமூகத்திற்காக எவ்வளவு செய்கிறார்கள், இத பத்தி எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பேச போறோம், பார்க்க போறோம். டாக்டர் சுமித்ரா பிரசாத் இவங்க துரை ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய பின்னணியை நாம பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அதை சொல்றதை விட உங்களுக்கு அவங்களோட விஷுவல்ஸை பார்த்தா புரியும் நான் நினைக்கிறேன். வெறிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய் மீன்ஸ் மம்மி. மகனின் கைகளை இறுக பற்றியுள்ளார் அவரது தாய் சுமித்ரா பிரசாத். இப்படி மகனின் கைகளை வாழ்நாள் முழுவதும் பற்றி கொண்டு நடக்க வேண்டும் என்பது தாயின் கனவு. ஆட்டிச குறைபாட்டுடன் பிறந்த ஸ்ரீனிவாச பிரசாத்திற்காக இந்த தாய் கண்ட கனவுகளின் ஒரு பகுதி இது. மம்மி நீ எனக்கு 27 வயதாகும் ஸ்ரீனிவாசன் திருக்குறள் சொல்லியும் பாடல்கள் பாடிக்கொண்டும் தன் தாயோடு கைகோர்த்து நடக்கிறார். ஒரு வயசு 5 மாதம் ஆனப்புறம் அவனுக்கு தானாக எழுப்பு வந்துடுது. ஃபிட்ஸ் சொல்லுவாங்க. ஃபிட்ஸ் வந்துட்டு ஒரு சைட் ஃபுல்லாகிட்டு 3 hours கண்டினியூஸ்லி குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு அப்புறம் அவன் ஃபுல் பாடி, ஹீ ஸ்டில் அ ஃபேர் காய், பாடி ஃபுல்லாக நீல வரணமே ஷாம வரணன்னுட்டு அப்படி ஆயிடுது. And then he was admitted. He went into coma. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம உயிரோட அவன் இருந்தால் நம்ம கையில் எடுத்துன்னு வந்திருக்கோம். திருப்பியும் உயிரோட வரணும்னுட்டு அந்த எதிர்பார்ப்போடு தான் நான் அங்கே இருந்தேன். So that is way back in 1993. இன்னைக்கு 2019. That was March 25th. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு he is there. உயிருக்கு போராடுற நம்ம குழந்தைய வச்சு நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து அங்கேருந்து காசு எப்படி வெண்டிலேட்டர் 15,500 அதோட காஸ்ட் இருந்தது. நம்ம எப்படியாவது அவனை இங்கே சாகக்கூடாது, வீட்டுக்கு வரட்டும், என் பையன் வீட்டில் வந்து என் மடியில் சாகட்டும். அவன் காலையில் எழுந்துச்சு இங்கே நர்ஸுக்கு முன்னாடி யார் நர்ஸ் என்னன்னு இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்தில் அந்த போராட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறத சேலஞ்சஸ், பீப்புள் சேலஞ்சஸ் என்ன தெரியுமா, இப்படி வந்து பேசுறது கஷ்டம் இல்லையா, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், அவன் உயிரோடு இருந்தால் என்ன பிரயோஜனம்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லாத மக்கள் இவ்வளோ செலவாக்குறீங்களே இது தேவையான்னுட்டு கேட்பாங்க. ஏதோ அவங்க வீட்டில் போயிட்டு நான் காசு கேட்குற மாதிரி. சிறப்பு பள்ளியில் பயின்ற ஸ்ரீனிவாச பிரசாத்தின் ஆர்வம் பேக்கிங்கில் இருந்ததை கண்டறிந்தார். ஸ்ரீனியை போல் அவரது தோழி ஷமீனாவும் ஆட்டிச பாதிப்பு உடையவர். இருவருக்காகவும் சாய் பேக்கரியை தொடங்கினார் சுமித்ரா. தன் மகனுக்காக ஒரு நண்பர்கள் குழுவை மட்டுமே ஏற்படுத்தி தரவில்லை சுமித்ரா,
மகனைப் போல உள்ள மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் தாயாக மாறியிருக்கிறார். சமூக செயற்பாட்டாளராக மட்டுமே அறியப்பட்ட சுமித்ராவின் பின்னால் அவரது மகன் அவரை இன்னும் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். மில்லை கண் மறைமூர்த்தி கண்ணா வேண்டி அதை தண்டிட்ட இவங்கள நம்ம ஏன் இந்த இடத்துல தனித்துவமா நம்ம காட்டுறோம் அப்படின்னா, இவங்க அவங்க மகனை மட்டும் பாத்துக்கல, அவங்க மகனை மாதிரி இருக்கிற பலரை எடுத்து அவங்க வீட்டுல வந்து குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனையை பேசியிருக்காங்க. குறிப்பா பெண்களோட பிரச்சனைகளை அவங்க பேசியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணுது? தாயின் சக்தி சொல்லலாம். கண்டிப்பா தன் பிள்ளைக்காக எத்தனை விதமான சேலஞ்சஸா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தாங்க. அது விமனா இருக்காங்களா மென்னா இருக்காங்களா அடுத்த விஷயம். அந்த தாய்ங்கிற பவர் வந்து ஜாஸ்தி. அந்த பார்த்து உங்க யாருக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, நான் வந்து எனக்கு என்னை பார்த்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சின்ன விஷயமா இருக்கலாம், நான் ரொம்ப உயரமா இருக்கேன், இல்ல வேற ஏதாவது நான் பேசுறத வந்து மத்தவங்க தப்பா நினைக்கிறாங்க, அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே சொல்றேன். ஸ்கூல்ல இருக்கும்போது நாங்க மார்ச் பாஸ் எல்லாம் பண்ணுவோம். இந்த ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் கிரவுண்ட்ல எல்லா விதமான ஸ்கூல்ஸுமே வந்து மார்ச் பாஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நல்லா மார்ச் பாஸ் பண்ணவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100-200 பேர் செலக்ட் பண்ணுவாங்க கேர்ள்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல யார் ஃபிட்டா அழகா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேர் காம்ப்ளெக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ நான் 2 ரவுண்ட் தாண்டி வரும்போது காம்ப்ளெக்ஷன்ல வந்து செலக்ட் ஆகல. ஸோ ஐ ரியலி ஃபேஸ் தட் சேலஞ்ச். ரொம்ப நல்லா நம்ம வந்து மார்ச் பாஸ் பண்றோம்னு தெரியும் போது அந்த நிறம் ஒரு தடங்களா இருக்கின்ற போது அது நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, என்னோட ஓன் ஃபேமிலிலேயே நான் சொல்றேன், மென்லாம் வந்துமே எங்க ஃபேமிலி எல்லாமே நிறைய பேர் டார்க் காம்ப்ளெக்ஷன் தான். மென்லாம் வந்து டார்க்கா இருக்கும்போது எனக்கு வரப்போற பொண்ணு கலரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க சொந்த தங்கச்சி நான் கருப்பா இருக்கேன்றது அவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்ப எனக்கு பார்க்க போற ஒரு மாப்பிள்ளையும் அவனும் அப்படித்தானே எதிர்பார்த்திருப்பான். எனக்கும் வந்து ஃபேரான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னும் போது நம்மளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்ற வந்து எனக்கு பொண்ணே கிடைக்கல, வேற வழியே இல்லைன்றவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐ மீன் அழகு மட்டும் பாக்குற மென்டாலிட்டி இருக்கவங்க சொல்றேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம அதனால நான் வந்து எக்ஸ்பெஷலா சொன்னா அந்த ஒரு காரணத்துக்காக சோஷியல் ஒர்க் எடுத்தேன்னு சொல்லலாம். சோஷியலா நான் திங்க் பண்ணணும். இங்க வந்து நான் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் மை காம்ப்ளெக்ஷன். நான் வந்து நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இந்த 4 பேர்ல நான் கருப்பா இருக்கிறத வச்சுதான். என்னோட அம்மா சைட்ல எல்லாருமே ரொம்ப ஃபேரா இருப்பாங்க. என்னோட அக்கா கூட எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் உண்டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு போனா கூட லைக் நம்ம வெல் ட்ரெஸ்டா போவோம் அந்த கான்ஃபிடென்ட்டோட. பட் ஒரே நிமிஷத்துல சொல்லுவாங்க, என்ன உன் ஃபேமிலியில எல்லாருமே உன் பிள்ளைங்க 2 பேர்ல ஒருத்தி மட்டும் கருப்பா இருக்கா, என்ன ஃபேமிலியில எல்லாருமே வெள்ளையா இருக்கும், நீ மட்டும் வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோணும் லைக் எங்க அப்பா கருப்பா இருக்காங்கன்னா நான் கருப்பா தானே இருக்க முடியும் அப்படின்னு. அது வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படியே இது பண்ணிடும். நம்ம எவ்வளவுதான் நல்லா வெல் ட்ரெஸ்டா போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைலே ஆர்டிஃபிஷியலா ஆயிடும். அந்த இடத்துல இருக்கணுமே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லுவாங்களோ, போட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி கருப்பா தெரிஞ்சா சொல்லுவாங்களோ, ஒரு போட்டோ எடுத்தா அதுல லைட்டா டார்க்கா இருந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க இந்த மொத்த போட்டோலயும் இது மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, சரி பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலியே சொல்லும்போது சொசைட்டிய எப்படி கேட்க முடியும்? அதான் பள்ளிகள்ல ஒதுக்கி வைக்கப்பட்டு தனிமையிலேயே இருந்திருக்காங்க. ரம்யாவுக்கும் அவங்களுடைய கல்லூரி தான் ஒரு பெரிய அவர்களுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு. அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கல்லூரி தான் கொடுத்திருக்கு. அவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். அழகே பார்த்து பொறாமைப்படும் பேரழகி இவள். ஆம், இன்னும் பேரழகி ஆனாள். சுற்றித் திரியும் இவளின் கால்கள் அன்று மண்ணை தொடவே பயந்து நடுங்கின. தன் கால்களை தானே சுற்றித் திரிய பழக்கிக் கொண்டாள் ரம்யா. கூட்டில் அடைப்பட்ட சிட்டுக்குருவியாய் இருந்த ரம்யா இன்று பட்டாம்பூச்சியாய் பறக்கிறாள். ஆம், இவள் பட்டாம்பூச்சிதான். நிறங்களால் நம்மை பரவசப்படுத்தும் பட்டாம்பூச்சி போல் தன் நிறத்தால் அல்ல, தன் திறனால் நம்மை பரவசப்படுத்துகிறார். தன் 5 வயதில் உடலில் ஏற்பட்ட கொப்பளங்களுக்காக சிகிச்சை மேற்கொண்ட போது அந்த மருந்துகளின் வீரியத்தால்
கொப்பளங்கள் அழுந்தி முதலில் கண்ணைச் சுற்றி வெண்திட்டுக்கள் வரத் தொடங்கியுள்ளன. பின்னர் மெலனின் பாதித்து நிற வேற்றுமை காட்டத் தொடங்கி உடல் முழுவதும் பரவியுள்ளது. ரம்யாவின் அம்மா ஒரு சிங்கிள் மதர். சொல்வதற்கு எளிதான வார்த்தை, ஆனால் அதற்குள் இருக்கும் பயணம் விவரிக்க முடியாத அளவு கடினம். இந்த சமுதாயத்தின் ஏளனப் பார்வையில் இருந்து என்னை தப்பிக்கச் செய்ய தன் மகளுக்கு அலோபதி, சித்த வைத்தியம் என அனைத்தையும் முயற்சித்துள்ளார் முகம் காட்டாத ரம்யாவின் தாய். நான் படிச்ச ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ரொம்ப நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்கேன். என்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா பாவுன்னு சொன்ன டீச்சர்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு லெப்ரஸ் இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு கண்டீஜியஸா இருக்கேன் நான், அந்த தொத்து வியாதி தொழுநோய் மாதிரியா அப்படின்னு நினைச்சிட்டு சரியா என்கிட்ட என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. பள்ளியில் நடக்கும் சம்பவங்களால் மனதளவில் பாதிக்கப்பட்டு கதறி அழுதாலும் அதை வீட்டில் வந்து அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று கூட அறியாத சிறுமியாய் இருந்த ரம்யாவிற்கு இந்த சமூகம் தந்த பரிசு தனிமை மட்டுமே. பல நேரங்களில் நான் உயிர் வாழ வேண்டுமா என்றெல்லாம் கூட யோசித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னை உதாசீனப்படுத்தும் இந்த சமுதாயத்தை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் என நினைத்து அனைத்தையும் தூக்கி எறிய முடிவு செய்தாள் இவள். தனக்கு இருப்பது நிறவேற்றுமைதான் என்றும் அவமானங்களில் இருந்து கற்றவற்றை அனுபவ பாடங்களாக்கி தனக்குத்தானே ஒரு பாதையை வகுத்துக் கொண்டேன் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது அவரின் நெஞ்சுரம். பல மேடைகளில் சுய முன்னேற்ற பேச்சாளராக பேசி வரும் ரம்யா குறும்பட இயக்குனரும் கூட. அடுத்த கட்டமாக சினிமா இயக்க வேண்டும் என்ற கனவில் திளைத்திருக்கும் இவர் அதற்கான எழுத்துக்களில் மூழ்கியுள்ளார். தன் வலிகளை அழுகையில் கரைக்காமல் அதனை உரமாக மாற்றி தன்னை ஆழமாக இந்த சமூகத்தில் நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறாள். அழகு என்பது தோற்றத்தில் காண்பதல்ல, ஒவ்வொருவர் சிந்தனையிலும் மனதிலும் தோன்றுவதுதான். மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் முகமோ தோலின் நிறமோ ஒருவரின் அழகு என சொல்லிவிட முடியாது. ஆனால் சமுதாயத்தில் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து தன்னை ஏளனமாக பார்த்தும் ஒதுங்கியும் சென்ற சமூகத்திற்கே தைரியமூட்டும் வகையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டிருக்கிறார் ரம்யா ஜே கிறிஸ்டினா. இப்போ என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த சமூகத்தை பத்தியும், சமூகம் சில இடங்கள்ல சிலரை புறக்கணிக்கிறத பத்தியும்? ஆக்சுவலி நான் ரொம்ப குண்டா இருப்பேன். ஸ்கூல் டைம்ல எல்லாம் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறனால யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. எஸ்பெஷலி சின்ன பசங்கன்னா, அது சின்ன பசங்க நம்ம சொல்லலாம், ஆனா அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்க நம்மள பார்க்கும்போது ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டு போவாங்க. அது சின்ன பசங்க நம்ம நினைக்கலாம், பட் உள்ளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும். அவங்க அப்படி சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பெயின் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு பாய் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தா கூட இட் டசன்ட் மேட்டர். பட் ஒரு கேர்ள் இருந்தாங்கன்னா, இப்போ நான் எல்லாருமே சொல்ல, ஆனா கேர்ள் வந்து கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா அது ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. என்ன கேர்ள்ஸ் குண்டா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் இதா அட்ராக்டிவா ஷேப்பா இருக்கணும் அப்படின்னுவாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் எல்லாரையும் சொல்லல. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து என்னோட ஸ்கூல் படிக்கும்போது கூட பாய்ஸுக்கு தான் நிறைய இது கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு நிறைய ஃபீல் ஆயிருக்கு. அப்போ ஏன் தான் கேர்ளா பிறந்துட்டோமேன்னு நிறைய மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து ஒரு தடவையாவது அது நினைப்பாங்க, நம்ம எதுக்கு தான் கேர்ளா பிறந்திருக்கோம், நம்ம கேர்ளா பிறந்தனால தான் இப்படி ஆகுதோ, அது மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அந்த டைம்ல ஒரு வாட்டியாவது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருலயும் ஒரு வாட்டியாவது நம்ம திங்க் பண்ணுவோம், எதுக்கு தான் கேர்ளா பிறந்திருக்கோம், இல்லைன்னா ஒரு பாயா பிறந்திருந்தா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இது சிச்சுவேஷன் வந்திருக்காதுன்னு நினைச்சிருப்போம். ஸோ எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு அந்த ஒரு ஃபேட்டா இருந்தனால. ஒருத்தவங்க கண்ணாடி முன்னாடி நின்னதுனால தான் இங்க இருக்காங்க. அந்த ஒரு கண்ணாடி தான் அழகை தாண்டி ஒரு மனுஷிய இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து உயிரோட நிறுத்திருக்கு. ரேச்சல் ரெபெக்கா. வேலூரில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ரேச்சல் ரெபெக்காவின் அப்பா ஒரு சமூக சேவகர், அம்மா அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவர். இதனால் சமூகம் குறித்த தெளிவான பார்வை ரேச்சலுக்கு சிறுவயது முதலே இருந்தது.
ஆனால் தன் தன்னம்பிக்கையை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ரேச்சலுக்கு ஏற்பட்டது. எல்லோருக்கும் இருப்பது போலதான் தன் இளம் வயதில் சிறகடிக்கும் குருவியாய் பறந்து திரிந்துள்ளார் ரேச்சல் ரெபெக்கா. அந்த சிறகை ஒருதலை காதல் என்னும் பெயரால் ஒருவன் ஒடிக்க நினைத்துள்ளான். அவர் தந்த தொடர் மன உளைச்சலால் தற்கொலை முடிவை கூட எடுத்திருக்கிறார் இவர். இப்படி ஒரு முறை தற்கொலை எண்ணத்தில் இருந்த ரேச்சல் தன் அறையில் இருந்த கண்ணாடி முன்பு நின்றுள்ளார். போராட திராணியற்று தற்கொலை முடிவை எடுப்பதால் உன் தாயையும் தந்தையையும் நீ கொல்லாமல் கொல்வது போன்ற வலியை தருவது என அந்த கண்ணாடி ஆத்மார்த்தமாய் சொல்லியதாய் இவருக்கு தோன்றியிருக்கிறது. அதனால் தற்கொலை முடிவை கைவிட்டு தொடர்ந்து அவன் தரும் தொல்லைகளை எதிர்கொள்ள தொடங்கி உள்ளார் ரேச்சல். ஆனால் ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த நபர் வீடு புகுந்து கத்தியால் ரேச்சலை கொடூரமாக தாக்கியுள்ளார். அந்த வலியையும் இரத்த நொடியையும் இன்னும் உணர்கிறார் ரேச்சல். ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் வரும்ல. என்ன மாதிரி இப்போ எங்கள் அப்பா என்னை ரொம்ப இண்டிபெண்ட்டாக விட்டு வளர்த்துருக்காரு. ஸோ ஃபேமிலியிலே பெரிய எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணாத ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணுன்னும் போது, அதுவும் வீட்டுக்கு அப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற ஒரு ஆள், லைக் ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் போய் கேட்குற ஒரு ஆளுன்னு தெரியும் போது ஒரு தைரியம் நேச்சுரலி. போலீஸ் போவாங்க, அப்பா லைக் போலீஸோட பேசுவாங்க. ஐ பீன் சீயிங் இட். அடுத்தவங்க பிரச்சனைக்காக நிற்கிற ஒரு ஆள், அதை பார்த்து ஒரு நேச்சுரல் தைரியம் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அவன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரிஜெக்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப போல்டாகவே இருந்தது. வராதன்னா வராத, அந்த மாதிரி ரிஜெக்ஷன் மெத்தட் இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு கண்டிப்பாக அதை பார்க்குற மனசே இல்லை இங்கே மக்களுக்கு. ஸோ அது அந்த போல்டான ரிஜெக்ஷனை ஏற்றுக்கவே முடியல போல் அவனால். நிறைய இஷ்யூஸ் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரு நாள் வீட்டுக்கே வந்து கத்தியில் குத்துனது. வலிகளை கடக்க நினைத்து துணிச்சலோடு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து மருத்துவம், மாடலிங் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்திய ரேச்சல் தன் பயணத்தை அன்பு என்னும் ஒற்றை சொல் நோக்கி நகர்த்துகிறார். எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசைன்னும் போது, பட் கருப்பாக இருக்கேன், நான் ஆக முடியாதுன்னு ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. ஆக முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்று, அண்ட் இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு தாட் மாதிரி இருந்தது. பட் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோன்னு நினச்சதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் இந்த கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான். மற்றவர்களோடு பழகும்போது நாம் பக்குவம் அடைவோம் என்பதற்கு உதாரணமாக தன்னை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களின் மூலம் பணத்தையும் புகழையும் தாண்டி இந்த உலகில் அன்பு ஒன்றே சிறந்தது என உணர்ந்து அந்த அன்பை ஆயுதமாக்கி பயணிக்கிறார் ரேச்சல் ரெபெக்கா. அப்போ அந்த தன்னம்பிக்கை பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதற்கான ஒரு சாட்சின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான தவறான முடிவுகளை யாராவது ஏதோ ஒரு நேரத்துல எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த கண்ணாடி வந்து ஒரு அந்த வழியிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஆயுதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்க ஃபேவரட் கலர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிளாக்ன்றது தான் வந்து இன்னைக்கு ரொம்ப இதுவாகுது. ஆனா அதுவே அந்த பர்சன் பிளாக் ஆகுறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்லை நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் கருப்பாக்குற அப்படின்னு சொன்னாங்கன்னா டிஃபெண்ட் ஆகுறாங்க. கருப்புன்னு சொல்லக்கூடாது, கலர் கம்மின்னு சொல்லிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ கருப்புன்றதையும் வந்து நம்ம ஒரு ப்ரைடாக தான் எடுத்துக்கணும். எப்படி வெள்ளை அப்படின்றாங்களா, மாநிலன்றாங்களா, கருப்புன்றாங்களா அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ ரேச்சல் ரெபெக்கா அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய அந்த கருப்பு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய இது என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாடி முன்னால நின்று அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு மற்றவங்க முன்னால அவங்கள ரைட் வேல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எனக்கு தோணும். உங்களால முடியாதுன்னு நினைச்சு நீங்க அதை வந்து செஞ்சிருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சு. ஏன்னா இப்போ நான் சோஷியல் ஒர்க் படிக்கிறது வந்து எங்க வீட்டில் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ பிகாம் தான் ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு எங்க அம்மா வந்து இது பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய போராட்டம் வீட்டில் வந்து டெய்லி சண்டை, நீ இது படிக்க போனோன்னா உனக்கு சாப்பாடே போட மாட்டேன்னு வீட்டில் சொன்ன அளவுக்கு இருந்துச்சு. பட் நான் இப்போ என் 3rd இயர் ஃபைனல் இயர்ல இருக்கேன் BSW. என் அம்மாவை வந்து இப்போ அவங்களே வெளியில போய் ப்ரௌடா சொல்லிட்டாங்க, என் பொண்ணு இந்த மாதிரி பண்றா, அவ்வளோ ஒர்க் செய்யறா அப்படின்னு சொல்றோம். அவங்கள பெருமைப்படுத்துற அளவுக்கு நான் நிறுத்திருக்கேன். ஸோ என்னை யாராவது வந்து உன்னால இது முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு சேலஞ்சா எடுத்து பண்றதா பிடிக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் மாவட்ட தமிழச்சியின் பிரதிபலிப்பா இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கடந்து வந்த துயரம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா அவங்க இந்த சமூகத்திற்கு செய்யற பெரிய விஷயமா இன்னொன்னு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
வெள்ளந்தியான முகத்தின் சொந்தக்காரி, மற்றவர்களை மகிழ்விக்கும் வித்தைக்காரி, யாரையும் புறந்தள்ளாமல் வாரி அணைக்கும் அன்புக்காரி இவர். அவர்தான் தீபா சங்கர். ஐ லவ் யூ. சரி, ஐ டூ லவ் யூ. தங்கம் உண்டகண்ணா, உங்களதான் எங்களுக்கு காதல் வல்ல தெரியலடா. திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டில் தன் அழகிய கூட்டில் வசிக்கும் தீபாவின் வீடுதான் அருகில் வசிக்கும் குழந்தைகளின் பூங்கா. திரை மூலம் நம்மை தீபா தொடுவதற்கு முன் பல தடங்கல்களை கடந்து வந்துள்ளார். குடும்பத்தின் எதிர்ப்புகளை மீறி நடிப்பின் மீதும் நடனத்தின் மீதும் இருந்த ஆர்வம் தீபாவை சென்னை நோக்கி பயணிக்க வைத்தது. சென்னை இசை கல்லூரியில் நாட்டியம் பயின்று தொடர்ந்து தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்துள்ளார். நிறத்தால் சிறுவயது முதல் பல சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்தித்துள்ள தீபா இதன் காரணமாக பள்ளியில் நண்பர்கள் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டுள்ளார். ஆனால் அவர் படித்த பள்ளியில் பல மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருந்துள்ளனர். படிப்பின் மீது ஆர்வம் இல்லை என்றாலும் அத்தகைய மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காகவே பள்ளி சென்றுள்ளார். உதவ வேண்டும் என்ற எண்ணத்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்து வருகிறார். தீபாவின் இந்த சிரிப்பின் பின்னால் சோகங்களும் உண்டு. கேட்கும் திறன் குறைவாக கொண்ட தன் மூத்த மகன் இதய கோளாறால் இருமுறை அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள தனது இளைய மகன் என தன் இரு மகன்களையும் கவலைகள் எள்ளளவும் சூடாதவாறு பார்த்துக் கொள்கிறார். ஆனால் மகன்கள் குறித்த கவலைகள் அவர் மனதில் ஆழ வேரூன்றி உள்ளதை நம்மால் காண முடிகிறது. இன்னைக்கு நிறைய படங்கள்ல என்னைய கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக தான் நான் என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் கஷ்டப்பட்டவங்க கிடைக்கலன்னு. நான் நிஜமாலுமே கஷ்டப்பட்டேன். என்னுடைய என் கல்யாணம் முதற்கொண்டு என்னுடைய உறவுகள் முதற்கொண்டு எதுக்கு எல்லாமே நான் சினிமாவுக்காக அர்ப்பணித்தேன். நான் என்ன கஷ்டப்பட்டேன், என்ன அவமானப்பட்டேன்னு எங்கள் அம்மா அப்பாட்ட நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் சினிமாவில் பேருந்துகளில் பயணித்துதான் இன்னமும் நடிக்க செல்கிறார். பொன்னும் பொருளும் கொடுக்காத சந்தோஷத்தையும் முழுமையையும் தீபாவுக்கு அவர் சம்பாதித்திருக்கும் மனிதர்கள் கொடுப்பதாக கூறுகிறார். என் பேர் வினோதினி. நான் 5th ஸ்டாண்டர்டில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க டான்ஸ் கிளாஸ் எடுக்க வருவாங்க, அங்கே பசங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ தான் நான் இவங்களை முதல்ல பார்த்தேன். அப்போ எங்கள் அம்மா இவங்ககிட்ட கேட்டாங்க, என் பாப்பாலாம் நல்லா டான்ஸ் ஆடுவா, சேர்த்துக்க முடியுமான்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ட்டு. இவங்க தான் சொன்னாங்க ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், உங்கள் பாப்பா மட்டும் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்திருந்தேன். காலெல்லாம் ரொம்ப வலிக்க, நான் போக மாட்டேன்னு அழுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க போமான்னுவாங்க. அப்புறம் இங்கே நான் சொல்லுவேன் எங்ககிட்ட, கால்மா வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ கால் வலியை பார்க்காத, நல்லா ஆடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் நல்லா ஆரம்பித்தேன். இப்போ நான் 9th படிக்கிற, நான் சேர்ந்து 4 வருஷம், இதோட 4வது வருஷம். இது வரைக்கும் என்கிட்ட இவங்க எதுவுமே மறைச்சதில்லை. எந்த ப்ரோக்ராம் போனாலும் என்னை இட்டுன்னு போவாங்க, எதனா எனக்கு தேவைனாலும் வாங்கி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யதார்த்தம் என்னும் சொல்லின் அர்த்தத்திற்கு அடையாளம் தீபா. இவரை சுற்றி கேட்கும் சிரிப்பு சத்தமே இனி இவர் யார் என்று உங்களுக்கு முழுதாய் புரிய வைத்திருக்கும். ஆம், அன்பின் தேவதை இவர். தீபா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் அவங்களுடைய நிலையில அவங்க இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு பரதநாட்டியம் இலவசமா சொல்லி தராங்க. அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையாவே இந்த சமூகத்துக்காக நம்ம செய்யறது. இலவசமா செய்யறோம், பணத்தை தாண்டி அந்த மனசு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய உழைப்பு, இது எல்லாத்தையுமே கொடுத்து செய்யணும். இந்த மாதிரியான சமூகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. மேம், ஒன்னே மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன், எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்து ஒருத்தர் அங்க போய் நின்று பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேம், ஒரு விஷயம், நீங்க வெக்கப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஏன்னா ஆக்சுவலி நீங்க சீரியல்ல நடிக்கிறத மட்டும் தான் நாங்க பார்த்தோம். உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்றது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. ஸோ நான் உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது யாருக்கும் தெரியாது. ஸோ நான் போய் 4 பேருக்கு கண்டிப்பா இதை தெரியப்படுத்துவேன். உண்மையாக சொல்கிறேன், ஆனஸ்டாக, இந்த சோஷியல் ஒர்க் காலேஜ் வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அழகுனா ஃபீச்சர்ஸு, ஃபேர், காம்ப்ளெக்ஷனு, அந்த கண்ணு, மூக்கு, வாய், அந்த எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஹேர் எல்லாமே கரெக்டாக இருக்கும், இதுதான் அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் அந்த ஒன் சோஷியல் ஒர்க் வந்து நிறைய விதமான கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணி நிறைய விதமான படிப்பு படிக்கும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் அழகுங்கிறது நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம சிரிப்பா இருக்கட்டும், அது வந்து ஆர்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலா இந்த உண்மையா மனசுல இருந்து வர அந்த சிரிப்பு, உண்மையா நம்ம ஒருத்தவங்களுக்கு ரியாக்ட் பண்றதுதான் உண்மையான அழக நான் நினைக்கிறேன். கரெக்டா இருக்கணும் ஃபீச்சர்ஸ், கரெக்டா இருக்கணும் ஃபீச்சர்ஸ் நீங்களே அந்த கரெக்ட்னா என்னன்னு நீங்களே தனியா இருக்கும் போது ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா சொசைட்டி நம்ம ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏதோ சொல்றாங்க, இவங்க அழகுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எல்லாம் வெளியே இல்ல, உள்ள இருக்காங்க. ரொம்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு ஸ்கேல் இருக்கா இல்லையா? நான் இதுதான் அழகுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் அதுல இல்லப்பா, ஆனாலும் நான் வருத்தப்பட்டுட்டே பரவாயில்ல அப்படின்னு நான் கான்பிடென்டா நடப்பேன்றது பேர் கான்பிடன்ஸ் இல்ல, ஃபேக் கான்பிடன்ஸ். வாட் எவர் யூ ஆர் இஸ் அப்சல்யூட்லி ஓகே, இஸ் அப்சல்யூட்லி ஓகே. இட் இஸ் ஹவு யூ ஹாவ் டு பி. அத மாதிரி தான் நீங்க இருக்கணும், அந்த நேரத்துல அப்படிதான் நீங்க இருக்கணும், அப்படிதான் இருக்கீங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். இவங்க சொன்ன மாதிரி சொசைட்டி யாரு சொசைட்டி? நம்ம தான் சொசைட்டி. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் சொசைட்டி, ரைட்? எனக்கு என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் தானே சொசைட்டி. ஸோ when someone's gonna put me down, I should make sure that I don't fall down. அது சும்மா கிடைக்காது. அப்படியே ஓகே இவங்க எனக்கு கீழே தள்ள பாக்குறாங்க, நான் தள்ளக்கூடாது. இட்ஸ் நாட் லைக் some equation you calculate in your mind. That's not how it works. உள்ள இருந்தது தோணணும் இல்லையா? எனக்கு அப்படி தோணுனது என்னோட லைஃப்ல, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் தி யூனிக்னஸ் ஐ possess. ஸோ எனக்கு இருக்கிறது வந்து பிரச்சனையா நான் பார்க்கவே மாட்டேன், அப்படி யாரும் சொல்லவும் விட மாட்டேன். இந்த அழகு தான் வந்து என்னை கொண்டு வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல நிறுத்தி இருக்கு. இந்த அழகை நான் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலை, அந்த கஷ்டம் தான் நான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நான் எப்படி தெரியுறேனோ, தட் இஸ் ரம்யா டு த அவுட்டர் வேர்ல்ட். ரம்யா உள்ள என்னன்னு ரம்யாக்கு மட்டும் தானே தெரியும். தட்ஸ் வாட் வி ஷுட் செலிப்ரேட். தட்ஸ் வாட்ஸ் விமென்ஸ் டே. ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் மேம். ஆக்சுவலி வந்துட்டு முதல்ல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது சொன்ன மாதிரி அந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அழகுன்னு நினைப்பான். ஆனா ஈச் அண்ட் எவ்ரி டைம், அதாவது ஒரு எப்படி அந்த பையனை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்னா, அந்த பொண்ணு அவ கேரக்டர் அவ மனசையும் காமிச்சு இதான் அழகுன்னு ப்ரூவ் பண்ணும்போது தான் தெரியுது திஸ் இஸ் உண்மையான அழகுன்ட்டு. Yes.